உரக்க கூறு என்று எசாயா இறைவாக்கினர் என்று சொல்கின்றார். எதை உரக்க கூற வேண்டுமாம்? உண்மையை உரக்க கூற வேண்டும் என்று சொல்கின்றார். எந்த உண்மையை உரக்க கூற வேண்டும் என்று சொல்கின்றார்? 2 உண்மைகளை உரக்க கூற வேண்டும் என்று சொல்கின்றார். அதில் முதல் உண்மை, மானிடரின் வாழ்வு நிலையற்ற வாழ்வு என்ற உண்மையை மானிடருக்கு உரக்க கூறு என்று சொல்கின்றார். இரண்டாவது உண்மை, இறை வார்த்தை நிலையானது என்று மானிடருக்கு உரக்க கூறு என்று சொல்கின்றார். ஆக 2 உண்மைகளில் ஒன்று நிலையற்றது, ஒன்று நிலையானது என்று சொல்கின்றார். அப்படி என்றால் மானிடர்கள் நிலையற்ற தன்மையில் இருக்கிறார்கள் என்ற உண்மையை அறிந்து கொண்டு வாழ வேண்டும். அப்படி அறிந்து கொண்டாலும் கூட நமது ஆன்மா யாரால் படைக்கப்பட்டது? அதுவும் கடவுளால் தான் படைக்கப்பட்டது. உடல் அழிவுற்றாலும் கூட ஆன்மா நிலைப்புத்தன்மையை பெற்றிருக்கிறது. அப்படி நிலைப்புத்தன்மையை பெற வேண்டும் என்று கேட்டால் நிலையான ஒன்று நிலையற்ற ஒன்றோடு சேரும் பொழுது நிச்சயமாக நிலையற்றது நிலையானதை பெறும் என்ற ஒரு உண்மையையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது நிலையற்ற மனிதரின் ஆன்மா நிலையானதாக மாற வேண்டும் என்று கேட்டால் நிலையான இறை வார்த்தை யாரோடு சேர வேண்டும்? மானிடரோடு சேர வேண்டும் என்பதைத்தான் எசாயா இறைவாக்கினர் சொல்கின்றார். அப்படி நிலையான இறை வார்த்தை மானிடராக உருப்பெற்று வருவதுதான் கிறிஸ்மஸ். அப்படித்தான் இயேசு கிறிஸ்து பிறந்து நீங்களும் இறை வார்த்தையை கேட்டு கடைபிடித்து நடந்தால் என்னைப் போலவே உங்களது ஆன்மாவும் நிலையானதாக கடவுளின் முன்பாக என்றென்றும் நிற்கும் என்று சொல்லி அதற்கான தயாரிப்பை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார். ஆகவே வரவிருக்கும் நாட்களில் இறை வார்த்தைகளை கூர்ந்து கேட்டு தியானித்து அதன்படி வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். அப்பொழுது நிலையற்ற நாம் நிலையான ஆன்மாவை பெற்று கடவுள் முன்பாக பரிசுத்தவான்களாக நிற்போம்.